Welcome to National Institute Madurai. So இன்னைக்கு நான் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நம்ம தமிழ்நாடு ஜோன்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம TNPSC எழுதுவோம், பேங்க் எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா SSC எக்ஸாம் வந்து நம்ம அப்ளையும் பண்ண மாட்டோம், எழுதவும் போக மாட்டோம். என்ன ரீசன்னா நிறைய பேருக்கு இந்த SSC எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் வந்து அன்னோனா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த SSC எக்ஸாம்ல என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்றாங்க, சோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, நெக்ஸ்ட் அதுக்கு என்ன எத்தனை ஃபேஸ்ல வந்து ரெக்ரூட் பண்றாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம SSC ல என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ SSC வந்து மெயினாக என்ன எக்ஸாம்ஸ்லாம் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா MTS, CHSL அண்ட் CGL ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து மூணு எக்ஸாம் வந்து மேஜர் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா MTSங்கிறது அப்ரிவேஷன் பார்த்தோன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். CHSLஸ்க்கு அப்ரிவேஷன் பார்த்தோன்னா கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அண்ட் CGL பார்த்தோன்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல். ஸோ இந்த மூணு எக்ஸாம் தான் வந்து மேஜர் ரெக்ரூட்மெண்ட் வந்து SSC வந்து நம்ம கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ MTSக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 10th குவாலிஃபிகேஷன் அண்ட் CHSL குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா +2 குவாலிஃபிகேஷன் அண்ட் CGL பார்த்தோன்னா கிராஜுவேட் லெவல்னால ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன ஃபேஸ், எத்தனை ஃபேஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் SSCயில் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம் என்ன எக்ஸாம் பார்த்தோன்னா MTSங்கிறது ஒன்றும் இல்லை, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா 18 to 27 இயர்ஸா. ஸோ SSC பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மினிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோன்னா 18 தான். அதே ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வேரி ஆகும். இதில் MTSக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 27 இயர்ஸ். அது போக நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடில் தான் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 செக்ஷன்ஸ் இருக்குது, செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. செக்ஷன் 1ல என்னென்னலாம் வரும்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கும். ஆப்டிடியூட் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் அண்ட் ரீசனிங் எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 20 கொஸ்டின்ஸ். இதுக்கான மார்க்ஸ் கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 60 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு எத்தனை மார்க்ஸ் கேரி பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா 3 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த செக்ஷனில் நெகட்டிவ் மார்க்ஸ்ன்னு பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம், அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல பார்த்தோன்னா என்னென்ன செக்ஷன் வைஸ் பிரிச்சிருக்காங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் இருக்குது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 25 கொஸ்டின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன்ல எத்தனை கொஸ்டின்னா 25 கொஸ்டின்ஸ் அண்ட் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எவ்வளோ மார்க்ஸ் கேரி ஆகுதுன்னா இங்கேயும் சேம் 3 மார்க்ஸ் தான். ஏன்னா 25 கொஸ்டின் 75 மார்க்ஸ் அண்ட் இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 75 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் 3 மார்க்ஸ் கேரி பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் நெகட்டிவ் மார்க்ஸ்ன்னு பார்த்தோன்னா செக்ஷன் 2ல வந்து 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் செக்ஷன் 1ல நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ செக்ஷன் 1 மட்டும் அட்டன் பண்ணிட்டு நம்ம செக்ஷன் 2 அட்டன் பண்ணாமல் வர முடியாது. அதுக்கான கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 செக்ஷனுமே கண்டிப்பாக ஒவ்வொரு செக்ஷன், அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் எல்லா செக்ஷனுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் 40 கொஸ்டின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் காம்ப்ரிகென்ஷனில் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷனில் பார்த்தோன்னா 50 கொஸ்டின்ஸ். அண்ட் டோட்டல் மார்க்ஸ் பார்த்தோன்னா செக்ஷன் 1ல 120 மார்க்ஸ் எழுதணும் அண்ட் செக்ஷன் 2ல 150 மார்க்ஸ் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் ஓவரால் டைமிங் பார்த்தோன்னா செக்ஷன் 1க்கு 45 மினிட்ஸ் அண்ட் செக்ஷன் 2க்கு வந்து 45 மினிட்ஸ். இந்த 45 மினிட்ஸ்க்குள்ள ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நம்ம ஸ்கிப் பண்ணி எதனால அட்டன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் நம்ம போக முடியாது. செக்ஷன் 1 முடிச்சு இந்த 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால செக்ஷன் 2க்கு போக முடியும். ஸோ இந்த செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 நம்ம கிளியர் பண்ணால டேரக்டாக நமக்கு என்னன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நம்ம கூப்பிடுவாங்க, அதாவது MTS பொறுத்த வரைக்கும். ஸோ SSCல நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் நம்ம பார்க்க போறோம்னா MTS பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து CHSLோட குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா 12th குவாலிஃபிகேஷன். இதோட அப்ரிவேஷன் பார்த்தோம்னா கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல். ஸோ இதுலேயே இருக்குது +2 குவாலிஃபிகேஷன் தான் என்னது நமக்கு CHSL நம்ம எழுதுறதுக்கானது. ஸோ CHSLக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 18 to 27 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ மினிமம் ஏஜ் வந்து 18 அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 27. ஸோ இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் எத்தனை ஃபேஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா Tier 1, Tier 2. ஸோ 2 டயர்ஸாக வந்து அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. Tier 1ல என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்கலாம், டோட்டலாக 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 25 கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் மார்க்ஸ் பார்த்தோன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 50 மார்க்ஸ், அதாவது ஈச் கேரி 2 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்னா 2 மார்க்ஸ் கேரி ஆகுது. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 100 கொஸ்டின்ஸ் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் பார்த்தோன்னா 200 மார்க்ஸ். இந்த Tier 1ல நெகட்டிவ் மார்க்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ½ மார்க் டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து நம்ம வாங்கியிருக்க கரெக்ட் ஆன்சர்லேருந்து போனால் கரெக்ட் மார்க்ஸ்லேருந்து போனால் half மார்க்ஸ் வந்து அவங்க வந்து டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், அதுக்கான நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து half மார்க்ஸ். நெக்ஸ்ட் சிஹெச்எஸ்எல்ல டயர் 1 கிளியர் பண்ணிட்டு டயர் 2 நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டயர் 2ல என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா டோட்டலாக 3 செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னா மோட் 1 அண்ட் மோட் 2 ரெண்டு தான் பிரிச்சிருப்பாங்க. அதில் ஆப்டிடியூட் அண்ட் ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1ல ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரெண்டு பார்ட் இருக்கும். ஸோ ஆப்டிடியூட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டும் சேர்த்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் அதுக்கான மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 180 மார்க்ஸ். இந்த ரெண்டு செக்ஷனுக்கான டைமிங் பார்த்தோன்னா 1 hour கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கான மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 180 மார்க்ஸ். அதுக்கான டைமிங் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 hour. ஸோ ரெண்டு செக்ஷன்ஸுமே 1 hour and 1 hour கொஸ்டின்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா இங்கேயும் 60 கொஸ்டின்ஸ் தான், இங்கேயும் 60 கொஸ்டின்ஸ் தான். அண்ட் மார்க்ஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே என்னன்னா 180 and 180 தான். நெக்ஸ்ட் செக்ஷன் 3ல பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்குன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்குது அண்ட் டைப்பிங் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் எவ்வளோ மார்க்ஸ் பார்த்தோன்னா அந்த 15 கொஸ்டின்ஸ்க்கான மார்க்ஸ் பார்த்தோன்னா 45 மார்க்ஸ். ஸோ அதுக்கான டைமிங் பார்த்தோன்னா 15 minutes வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப்பிங் பார்க்கும்போது டிஓ அண்ட் எல்டிசி, டிஓனா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் எல்டிசினா லோ டிவிஷன் கிளர்க். ஸோ இதுக்கான டைமிங் அதாவது இந்த ரெண்டு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தனித்தனியாக டைப்பிங் ஸ்பீட்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 minutes வந்து எதுக்குன்னா டிஓ எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அண்ட் 10 minutes வந்து யாருக்குன்னா எல்டிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா இது எல்லாத்துலேயுமே 1 marks வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயர் 2 முடிச்சதுக்கப்புறம் டேரக்டாக நமக்கு என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எஸ்எஸ்சியில் பார்க்க போகிற எக்ஸாம் என்ன எக்ஸாம்னா சிஜிஎல். ஸோ சிஜிஎல்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 அண்ட் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 30. ஸோ இது போக கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது போக நமக்கு ஆடிட்டர் அந்த இதுக்கெலாம் பார்த்தோன்னா நார்மல் ஏஜ் லிமிட்டே என்னென்னு வச்சுருப்பாங்கன்னா 32ன்னு வச்சுருக்காங்க. ஸோ அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். இந்த சிஜிஎல் எக்ஸாம் வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா டயர் 1 அண்ட் டயர் 2 பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ டயர் 1ல என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் இருக்குது. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ இது ரெண்டுத்துலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் பார்த்தோன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 50 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தோன்னா எத்தனை கொஸ்டின்ஸ்னா 25 கொஸ்டின்ஸ் சேம் 50 மார்க்ஸ். அண்ட் ஆப்டிடியூடில் பார்த்தோன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் 50 மார்க்ஸ். ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிகென்ஷன் அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னா 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேரி பண்ணுதுன்னா 2 மார்க்ஸ் வந்து கேரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டயர் 1ல பார்த்தோன்னா 100 கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் பார்த்தோன்னா 200 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டயர் 1 வந்து எவ்வளோ நேரம் டைம் லிமிட் பார்த்தோன்னா ஓவரால் எல்லா செக்ஷன் சேர்த்து 60 minutes அதாவது 1 hour வந்து டைம் லிமிட் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்தோன்னா இதில் வந்து half mark டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிஜிஎல்ல டயர் 1 கிளியர் பண்ணுறவங்க டயர் 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த டயர் 2ல எத்தனை பேப்பர்ஸ் இருக்குன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 எதுக்குன்னு பார்த்தோன்னா எல்லா போஸ்டிங் அப்ளை அதாவது நிறைய போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா போஸ்டிங் காமனாக எது எழுதணும்னா அந்த பேப்பர் 1 எழுதணும். அண்ட் பேப்பர் 2 வந்து யார் மட்டும்தான் எழுதணும்னா ஜேஎஸ்ஓ அப்படிங்கிற போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் எழுதணும். ஜேஎஸ்ஓனா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஸோ இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் பேப்பர் 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர் 1க்கான கரஸ்பாண்டிங் டைமிங் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 hours 30 minutes கொடுத்துருக்காங்க. அண்ட் பேப்பர் 2க்கு ஓவரால் டைம் லிமிட் எவ்வளோனா 2 hours வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பேப்பர் 1ல வந்து எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னா டோட்டலாக 2 sections இருக்குது. அந்த செக்ஷன் 1ல 3 sections பிரியுது. அந்த செக்ஷன் 1 ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதான் எதுனா செக்ஷன் 1ல இருக்குது. ஆப்டிடியூட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கான மார்க்ஸ் பார்த்தோன்னா 90 மார்க்ஸ். ஸோ 1 கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ்னா சேம் 30 கொஸ்டின்ஸ் 90 மார்க்ஸ். ஸோ இந்த செக்ஷன் 1க்கான டைம் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 hour வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் 2 பார்த்தோன்னா அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன்லேருந்து டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 45 கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான மார்க்ஸ் பார்த்தோன்னா 135 மார்க்ஸ். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் எத்தனை கொஸ்டின்ஸ்னா 25 கொஸ்டின்ஸ் அண்ட் 75 மார்க்ஸ். இங்கே என்னன்னா 1 கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் 3ல பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 20 கொஸ்டின்ஸ்
கேட்பாங்க அண்ட் அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் பார்த்தோன்னா 60 மார்க்ஸ். ஸோ இதுவும் என்னன்னா 1 கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான டைம் லிமிட் பார்த்தோன்னா 15 மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 ரெண்டுக்கும் 1 hour சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 3ல கம்ப்யூட்டருக்கு அவேர்னஸ் மட்டும் எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 15 மினிட்ஸ்ங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல பார்த்தோம்னா டேட்டா என்ட்ரி இருக்குது. ஸோ அதுக்கான டைம் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 15 மினிட்ஸ்ங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயர் 2ல ஓவரால் நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 1 மார்க் டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மார்க் வந்து இந்த நெகட்டிவ் மார்க்ஸுங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேப்பர் 1 டயர் 2 கிளியர் பண்ணுறவங்க JSO போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பேப்பர் 2 எழுதுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா போஸ்டிங் ஃபார் ஆல் போஸ்டிங் பேப்பர் 1 கிளியர் பண்ணுவாங்க. டேரக்டாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். இப்போ பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் கரஸ்பாண்டிங் கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 200 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இது ஓவரால் டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 hours வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் இந்த பேப்பர் 2 கிளியர் பண்ணுறவங்க ஃபைனலாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். தேங்க்யூ.